அனைவருக்கும் டிவோஷனல் சார்பாக வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, குலதெய்வ வழிபாடு பற்றிதான். குலதெய்வத்தின் அருள் நமக்கு இல்லை என்றால் நம்ம வீட்டில் எந்த சுப காரியமும் சீக்கிரம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொரு குலத்திற்கும் அதை காக்கும் கடவுள் என்று ஒன்று இருக்கும். வழி வழியாக நம் மாண்ட முன்னோர்கள் அந்த குலத்திற்கு செய்த தியாகத்தை முன்னிறுத்தி குலதெய்வம் உருவாகிறது. முதலாக அந்த தெய்வம் அந்த குலத்தை காத்து வரும். வீட்டில் துர்சக்திகள் இருந்தால் அதனால் உள் நுழைய முடியாது. துஷ்ட சக்திகள் வெளியேறி குலதெய்வ கட்டு நீங்கி உங்களுக்கு இருக்கும் தீயவைகள் அகன்று சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை மீண்டும் நிலைக்க வைக்கவும் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தின் அருள் நமக்கு இல்லை என்ன நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியும் நடக்காது. அதனால நம்ம இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நமக்குன்னு நம்மை காக்கும் குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த குலதெய்வத்தை நம்ம முறைப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வம் என்பது அந்த குடும்பத்திற்கு முதல் கடவுள். நமக்கு ஒன்று என்றால் உடனே ஓடி வரும் தாய் போல குலதெய்வம் இருக்கிறாங்க. நம்ம இஷ்ட தெய்வத்தை விட குலதெய்வமே முன்னின்று ஓடி வரும்னு சொல்லுவாங்க. வருடா வருடம் தவறாமல் குலதெய்வத்தை எங்கிருந்தாலும் சென்று வணங்கி வர வேண்டும் என்பது நியதி. எத்தனை பேர் தத்தம் குலதெய்வத்தை தவறாமல் வணங்கி வருகிறோம் என்பது தெரியாது. ஆனால் குலதெய்வ அருள் இருந்தால் உங்களுடைய குடும்பம் மென்மேலும் சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். வீட்டில் துர்சக்திகளும் துர்தேவதைகளின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் குலதெய்வத்தால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகும். அது கட்டுப்பட்டு இருக்கும். இப்படி கட்டுப்பட்டு இருக்கும் குலதெய்வத்தை கட்டுடைத்து நம்முடைய வீட்டிற்குள் நமக்கு அருள் செய்வதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. அதற்கு முதல்ல ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணீரை அந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றிட்டு அந்த தண்ணீரோட கொஞ்சமாக பன்னீரையும் நம்ம சேர்த்துக்கணும். அதனுள் 1 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கணும். ஒரு கொத்து வேப்பிலை, ஒரு மயிலிறகு ஆகியவற்றை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும். இதை நம்முடைய ஹாலில் வரவேற்பு அறையில் எல்லாருக்கும் கண்ணில் படுற மாதிரி நீங்கள் வைக்கணும். அந்த கிளாஸ் உடையாமல் பார்த்துக்கணும். ஒரு பாதுகாப்பான இடத்துல வைங்க. ஏன்னா குழந்தைங்க தட்டிட்டு விட்டுறாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று இதை தவறாமல் செய்ய வேண்டும். 21 வெள்ளிக்கிழமை இதை செய்தால் எப்பேற்பட்ட குலதெய்வ கட்டும் உடைந்து நம் வீட்டிற்குள் குலதெய்வம் நமக்கு அருள் கொடுக்கும். குலதெய்வம் அறியாதவர்களும் இதை செய்யலாம். உங்களுடைய குலதெய்வம் எது என்பது அதுவே உங்களுக்கு அடையாளப்படுத்தும். வெள்ளிக்கிழமையில் இதை தயார் செய்து வைத்து அடுத்த வெள்ளிக்கிழமையின் போது அதில் இருக்கும் பழைய தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிவிடலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை இதே மாதிரி சுத்தமான தண்ணீரோட பன்னீர், அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வேப்பிலை சேர்த்துக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த தண்ணீரை மாற்ற வேண்டும். இப்படி செய்வதால் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்கும். இதனால் நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட அது ஓடி போயிடும். வீட்டில் தங்கவே முடியாது. தீய விஷயங்கள் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியே போய்விடும். குலதெய்வ கட்டும் உடையும் என்பது நம்பிக்கை. செய்யலாம். அதே மாதிரி குலதெய்வம் எங்களுக்கு அருள் இல்லை என்று நம்ம எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை திருமண தடை, ஏதாவது ஒன்று பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு குலதெய்வ அருள் இல்லை என்பது தான் அர்த்தம். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம குலத்தை காக்கும் குலதெய்வம் தான் முதல்ல நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு எத்தனையோ இஷ்ட தெய்வம் இருந்தாலும் நம்முடைய குலத்தை காக்கும் குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. அதனால நம்பிக்கையா 21 வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.